ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் என்ன காமிக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ கழுத்தை பிடிச்சவங்க வெளியே தள்ளிட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ தைரியம் தான் வீட்டிலே திருட்டுத்தன வேலை பண்ணுவ, உன் சிஸ்டர் லில்லியோட நெக்லஸை திருடி இருக்கான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலை, ப்ளீஸ் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்கிறா. பட் யாருமே அங்கே கேட்குறதுக்கு விரும்பலை. அங்கே எல்லாரும் முன்னாடியுமே அவங்க தலையெல்லாமே கவுந்து அங்கே மன்னிப்பு எல்லாமே கேட்குறா. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு. பட் யாருக்குமே ஒருத்தவங்களுக்கு கூட அங்கே ஃபேமிலியில் அவன் மேலே கருணையே வரமாட்டேது. வெளியே மழையில் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு மார்னிங் போல் நானே உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கே ஜெயிலில் போட்டுட்டு வர்றேன், அது வரைக்கும் நீ இங்கே போய் கலந்து சாவுன்னு சொல்லிட்டுங்க கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்தாங்க ஷென் வர்றான். ஸோ ஷென்னோட காலை பிடிச்சிட்டு நீங்களாச்சும் என் மேலே நம்பிக்கை வைங்க, எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, நான் அப்படிலாம் திருட்டு வேலை பண்ண மாட்டேலன்னு சொன்னதுமே எந்த திருடி என்னைக்காச்சும் திருநேன்னு ஒத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு அவன் வேற ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே மனசங்க ரொம்பவே உடஞ்சி போயிடுது. எல்லாருமே சேர்ந்து இப்படி நம்மளை சீப்பாக பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப மனசு உடஞ்சி போய் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. நான் இப்படிலாம் உயிரோடு இருக்கிறதுக்கு பேசாமல் செத்து கூட போயிடலான்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணும்போது அந்த சைடில் அங்கே ஒரு லாரி வந்துட்டுருக்கு. அது அங்கே நம்ம ஹீரோயின் ஆக்சிடென்ட் பண்ணதில் அவள் அந்த இடத்துல அடிபட்டு இறந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ லிஷானுமே வர்றான். அதெல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்ப கவலையாயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். பட் அங்கே அவள் இறந்து போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதும் அங்கே ஃபியூனல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் அந்த பொண்ணு யாருன்னே உங்களுக்கு தெரியாது, பட் அந்த பொண்ணை ஃபியூனல் பங்குன்றதுக்கு நீங்கள் எதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏதோ எனக்கு உறவு இருந்த மாதிரியே தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பட் அப்போ டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அந்த சவப்பெட்டியிலேருந்து அவளுக்கு அங்கே திரும்ப ரீபான் ஆகி உயிர் அங்கே எல்லாமே உடச்சிட்டு அவள் வெளியே வந்துடுச்சேக்கா. போன ஜென்மத்தில் அந்த ஜின் ஃபேமிலி எனக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வரும்போது நம்ம ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட் ரூம் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ அவளுக்கு அங்கே வயிறு ரொம்ப பசிக்குதுன்றதை புரிஞ்சுட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னதுமே அவன் ஃபுட்டை கொடுத்தா அவள் என்னமோ தன்னால் சோறவே பார்த்ததுலன்ற மாதிரி அங்கே வெளுத்து கட்டிடுச்சேக்கா. அப்போங்க சரி ஓகே நான் இப்போ கிளம்ப போகிறேன்னு சொன்னதும் எங்கே போயிட்டுருக்கேன்னு சொன்னதுமே ரோகம் பண்ணவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா, அங்கே தான் போகிறேன்னு சொல்கிறா. சரி ஓகே நீங்கள் உடனே உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க, அதுவும் எமர்ஜென்சியில் சேருங்க, அப்படின்னா தான் காப்பாற்ற முடியும் அப்படின்றத சொன்னதும் அசிஸ்டன்ட் கோவமாயிட்டு அவர் பாவம் உன்னை பரிதாபப்பட்டு உனக்காக இவ்வளோ தூரத்துக்கே ஹெல்ப் பண்ணி இருந்தாருன்னா நீ அவரோட குடும்பத்துக்கே சாவ விடுவியான்னு சொன்னதுமே நான் சாவ விடலை, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களே என்னை கண்டுபிடிச்சி தேங்க்யூ சொல்கிறதுக்கு வருவீங்க, நான் சொன்னதை பண்ணுங்கள், இப்போ அவங்கள நான் பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள் கண்ணெல்லாமே நல்லாவே ரெட்டாக அங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க போனதுமே நம்ம ஹீரோக்கு வீட்டிலேருந்து அங்கே கால் வந்துடுது. உங்கள் அம்மாவுக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்னு கால் வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டாங்க. அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். இந்த வீட்டில் பார்த்தா அந்த லில்லிக்கு ரொம்பவே கிராண்ட் அங்கே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு பெத்த பொண்ணு இங்கே இருக்கேன், ஆனால் அடாப்ட் பண்ணிட்டு வந்தவளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்களா, அவங்களெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே கதவங்க லாக்கை உடச்சிட்டு அங்கே உள்ளே போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா ரொம்ப கோவமாயிட்டு இப்போ எதுக்காக நீ திரும்ப இங்கே ரிட்டர்ன் வந்திருக்க, ஏன்னா எதாச்சும் திருடிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே உங்ககிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா, நான் தான் திருடுனேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அவங்களோட காது கழுத்தில் இருக்கிறது எல்லாமே அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, அவள் எதுவும் திருடிடுவாளோ என்னமோன்னு. அப்போ அந்த லில்லியோட ஃப்ரெண்டு நீ உண்மையிலே திருடின்றவாஸ் தானே உன் ஃபேமிலியில் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க, ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உன்ட்ட எந்த எவிடன்ஸ் இல்லாமல் எனக்கு எதிராக பேசினேன்னா உன்னை என்ன நிலைமை பண்ணுவேன்னு உனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் மிரட்டா. ஸோ அதை பார்த்துட்டு அந்த லில்லிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா எப்பயுமே அப்பாவி மாதிரி இருப்பா, திடீர்னு பார்த்தா என்ன இப்படிலாம் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காளேன்னு. இப்போ உண்மையை சொல்லலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் அந்த பர்த்டே கேட்க ஓங்கி ஏற்றி அங்கே தள்ளினதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது எல்லாருக்குமே. அந்த லில்லி ஐயோ என் பர்த்டேவே இவ கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுமே எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா, இந்த வீட்டில் எல்லாத்தையுமே நாசம் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ நான் திருடலன்றது கன்ஃபார்மாக தெரியும், இப்போ திருநவங்களை கண்டுபிடிக்க வேணாமான்னு சொல்லி ஒரு மேஜிக் பேப்பரை எடுத்து அந்த மெய்டோட மேலே அவள் ஒட்டி விட்டுறா. ஸோ அதனால் இப்போ உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த லேடி சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலுமே அந்த லேடியை மீறியுமே எல்லாமே உண்மைகள் வெளியே வரப்போகுது. ஐயோ எனக்கு என்ன ஆயிடுச்சுக்கு, என்னமோ பண்ணுதே, நான் என்ன இப்போ பண்ணுறது, என் வாயை நானே கட்டுப்படுத்த முடியலேன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது இவளை பார்த்தா அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறா. ஒருவேளை உண்மை வெளியே வந்துச்சுன்னா என் மானம் கப்பலே இருப்பேருமே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே
வந்துட்டு ஷாக் ஆயிடுச்சேக்கா. அவன் ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், பெத்த பொண்ணை விட்டுட்டு அடாப்ட் பண்ணவளுக்கு நீங்க பர்த்டே கொண்டாடுறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே, என்னது லில்லி வந்து அடாப்டட் கேர்ளா, நாங்க எல்லாருமே அவ தான் சொந்த பொண்ணு நினைச்சோமேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அங்க டாக்டர், நல்ல வேளை உங்க அம்மாக்கு வந்துட்டு இப்ப நீங்க வேகமா கொண்டு வராம இருந்தீங்கன்னா சர்ஜரி பண்ற லெவலுக்கு வந்து நிலைமை மோசமா இருந்திருக்கும். இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற சொன்னதும், இதே வேட்ஸை தான் நம்ம ஹீரோயினுமே சொல்றான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ, நான் உன்ட்ட ஒரு வேலை சொன்னனே, நீ கண்டுபிடிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டுபிடிச்சாச்சுப்பா, அவங்க ஜின் ஃபேமிலியோட பொண்ணு தான். அவங்க மேல வந்து எல்லாருமே சேர்ந்து திருட்டு பழியை போட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. திரும்ப அந்த பொண்ணு இப்போ அங்கே தான் போயிருக்காங்கன்றத சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்னா நான் திரும்பவுமே மீட் பண்ணுறதுக்கு அவள் அங்கே போய் ஆகணும், நான் அவளுக்கு தேங்க்யூ சொல்லணும்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நீ இப்போ வரைக்குமே உண்மையை ஒத்துக்க மாட்டேன், நான் பேசாமல் வந்து போலீஸை வந்து கூப்பிட்டேன், அவங்களே விசாரிக்கட்டும், விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா உண்மை வெளியே வரப்போகுதுன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அந்த லில்லிக்கு அங்கே ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஷென்மே வந்து அவளுக்காக அங்கே சப்போர்ட் பண்ணி பேசினதுமே, நீயாச்சும் எனக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சேன், பட் நீயுமே அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இதை நான் உன்ட்ட இந்த எக்ஸ்பெக்டே பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டேக்கா. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இதுக்கப்புறம் போலீஸை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே போட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே அந்த லில்லியும் அந்த மெயிரும் உள்ளே போய் தான் வந்து நம்ம ஹீரோயினோட ரூமில் அந்த நெக்லஸ் வச்சுருந்துருக்காங்க. பட் அங்கே ஃபேஸ் சரியாக தெரியாமல் இருக்கவுமே கூட இருக்கிறது இந்த லின் தான், எங்கள் சிஸ்டர் லில்லி மேலே வந்து பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அதே மாதிரி பேசினதுமே, திரும்ப அது எல்லாத்தையுமே சரியாக அங்கே பார்க்கும்போது கூட இருந்தது லில்லி தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. உடனே இதெல்லாம் நான் பண்ணவே கிடையாது, நான் அப்படி பண்ணுவேனா, இவங்க எல்லாருமே சேர்ந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க, வந்து எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கா என் உருவத்தன்னு பொய் சொல்லிடுறா. ஸோ அவங்க எல்லாருமே இன்னுமே அவ்வளோதான் ப்ரொடெக்ட் பண்ணாங்க வந்துட்டு பாதுகாத்து பேசிட்டு இருக்கவுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுது. சின்ன வயசில் இந்த ஃபேமிலி தான் என்னை ரொம்பவே லவ் பண்ணாங்க, பட் வந்துட்டு இந்த அடாப்டர் டாட்டரை வந்து என்னை விட மேலாக வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்டேஜை காமிச்ச பிறகாச்சும் அவங்க எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், பட் அப்படி எதுவுமே நடக்கலைன்றப்ப இவங்க என்னை லவ்வே பண்ணலைன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு. இந்த மாதிரி ஃபேமிலியில் நான் இதுக்கப்புறம் இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, இவங்களுக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறா. அந்த மெய்டு அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது, லில்லி மேடம் சொல்லி தான் நான் பண்ணேன்னு அந்த லேடி சொன்னதுமே, அவள் வந்துட்டு நான் எதுவுமே பண்ண கிடையாது, பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப ட்ராமா பண்ணதுமே திரும்பவுமே எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், உங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு சவகாசம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது, அப்போ அங்கே ஷேன் எங்கே போயிட்டுருக்க நீ நின்றுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். பட் அவங்க இன்னொரு பிரதர், எதுக்காக பிரதர் அவளை போய் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா, அவள் கிளம்பட்டும், அவள் வந்து நம்ம குடும்பத்தில் இருந்தே ரொம்ப உருப்படாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப திருமுறை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் கண்டுக்காமல் அங்கேருந்து போகிறா. அவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு இருக்கு. பட் அங்கே பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ராயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் போகும்போது, நான் உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாப் பண்ணதுமே, நான் அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவளே ஆல்ரெடி பிரேக் ஆகி போயிருக்கா. அவங்க இருந்து போனதுமே உடனே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. லீஷாவை பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த ஃபேமிலி அவங்கள தான் விஷ் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணும்போது அந்த லில்லி, எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் என்னை வந்து வெல்றதுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு அவள் வேற ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இருக்கா. பட் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் லின்னை தான் வந்துட்டு பார்க்க வந்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாமே கேட்டுட்டு அந்த லில்லிக்குமே ரொம்பவே வைத்தச்சலாய் போயிட்டு இருக்கு. என்ன வந்துட்டு இவர் பேசிட்டு இருக்காரு, இவர் என்ன தவிர வேறு யாருக்குமே முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இங்கே ஹீரோயின் பார்த்தா லைஃபே இன்னும் இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ காரை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, முதல் நீ காரில் ஏறு அப்படின்றத சொன்னதுமே, நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு, அப்புறையே இங்கே வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க, கிளம்புன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது என்ன நம்ம ஹீரோ இறங்கிட்டேன், ஆனால் உன்னை வந்து எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறான். ஏன் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, சொன்னால் புத்தி வராதான்னு சொன்னதுமே, சரி ஓகே நீ அதெல்லாம் விடு, எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போகுன்றது உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும், என்னோட 6 சென்ஸ் வந்து வேலை பார்த்துச்சு, அதை வச்சு தான் நான் சொன்னேன்னு சொல்கிறா. அப்படியா, அப்படின்னா என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அங்கே வந்து அவனை நல்லா அவன் வந்து பார்க்கும்போது கண் எல்லாமே அங்கே பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அவனுக்கு வந்து பிளாக் மேஜிக் வந்து பண்ணியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. பட் இந்த விஷயத்தை பற்றி நான் சொன்னேன்னா இவன் பின்னாடியே வந்துட்டு என்ன தொல்லை பண்ணிட்டு இருப்பான், நான் இதை பற்றி சொல்லாமல் இருக்க தான் நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிலாம் எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே, உனக்கு ஏதோ தெரியுதுன்னு எனக்கு தெரியுது, நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா உனக்கு தங்குறதுக்குமே இடம் கிடையாது, அந்த வீட்டை விட்டுமே நீ வெளியே வந்துட்ட, இப்போ காசுமே உனக்கு தேவை இருக்குன்னு எனக்கு தெரியும்,
ஸோ நீ இந்த காசு வந்துட்டு வாங்கிக்கிட்டு கூட எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்லன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இனிமேல் தேவை இருக்கு இல்லையா காசுக்கு. ஸோ வந்துட்டு உடனே அவள் அந்த பேப்பரில் வந்து சில மேஜிக் வேர்ட்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்து, இதை பத்திரமா நீ உன் பக்கத்துலேயே வச்சுக்கோ, இதை நீ உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிளாக் மேஜிக்குமே அட்டாக் பண்ணாது. ஆனால் நீ இதுக்கப்புறம் தொலைச்சிட்டு திரும்ப வந்துட்டு முடியலன்னு வந்தேன்னா உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது செக் எல்லாமே வாங்கிக்கிட்டு, பட் முடியல நான் எங்கே போவேன், ஒன்று தான் தேடி வருவேன்னு சொல்கிறான். இவன் என்ன இப்படி பின்னாடியே வந்து தொல்லை பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தா அவங்களோட இன்னொரு பிரதர் லீ அங்கே இருக்கான். அதை பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு இவன் தான் ரொம்ப ஒழுக்கமான பையன் மாதிரி இருப்பான், வெளியே வந்து தண்ணியை போட்டுட்டு இந்த அலும்பல் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஷாக்காய் போயிருது. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க வந்ததுமே ஒழுங்கா உண்மையே சொல்லு, நான் அந்த நெக்லஸை திருடலன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் தெரியும், பட் என்ன பண்ண முடியும், லிலிதா திருநான்னு சொல்லிட்டு தெரியும், வீட்டில் வந்துட்டு ஆனால் சொல்ல முடியாத லெவலுக்கு என் நிலைமை இருந்துச்சு, யாராச்சும் சொன்னால் நம்புவாங்களா, அதான் நான் வாய மூடிட்டு இருந்தேன்னு சொன்னதுமே காதை பிடிச்சி திரிகிட்டு உன் சிஸ்டருக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கோப்படுறா. அவன் பாடியுமே ஸ்ட்ரெச்சுவாக இருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அங்கே மாயாஜால சக்தியை வச்சு அடிச்சிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே போலீஸ் வரதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக அவனை அப்படியே தூக்கி வச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. போலீஸ் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் இப்போ வந்து வரணும்னு நினைக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களை விசாரிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்து கால் வந்துடுது, இப்படி வந்து லின்னை வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அந்த ஷென் அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். என்ன திரும்ப ஏதாச்சும் திருட்டு வேலை பண்ணிட்டாளா, ஐயோ இவளால் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவங்க அப்பா வந்துட்டு அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு, இவளால் நம்மளுக்கு தொடர்ந்து அசிங்கம் தான், இவளை வந்துட்டு என்ன பண்ணி தொலை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க உங்கள் பொண்ணு தான், நீங்கள் இப்படிலாம் நெகட்டிவ் தாட்டு வைக்காதீங்க, அவளே தப்பு பண்ணுறானா, அவளை ரீஹப் சென்டரை வந்து நம்ம அனுப்பி வச்சிடலாம், அவள் திருந்தி வெளியே வந்துடுவான்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னா வந்து அவளை ஜெயிலேருந்து பிடிச்சி அப்படியே அங்கே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக ஷென்மே கிளம்பிடுறான். ஸோ அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே ஜெயிலில் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எல்லாருக்குமே அவங்களோட ஃப்யூச்சரை வந்து சொல்லிட்டு இருக்கா. ஒரு கேர்ள் வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டை பற்றி இங்கே பேசினதுமே ஏன் பாய் ஃப்ரெண்டா உன்னை வருங்காலத்தில் சீட் பண்ண போகிறான்னு சொன்னதும், பட் அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே நான் சொல்கிறது உண்மை, நீ இப்போவே வந்து சேஃப்டியாக இருந்துக்கோன்னு சொன்னதுமே சரி இன்னமே சொல்லுங்கன்னு சொன்னதும், சொன்ன வரைக்கும் காசை கொடு, இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஃப்யூச்சர் சொல்கிறத பார்த்துட்டு போலீஸுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஷென் வந்து இவன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கா, இவளை நம்பாதீங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் எதுவுமே கண்டுக்கலை. இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, நீ வீட்டுக்கு வா, உன்னால் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு அசிங்க தான் சொல்லிட்டு அங்கே போலீஸில் வந்துட்டு சாரி கேட்குறாங்க. நான் இப்படிலாம் வந்து இங்கே நிற்கணும்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு வந்துட்டு எவ்வளோ பெரிய நல்லவங்க தெரியுமா, அவங்களால தான் எவ்வளோ பெரிய கேங்கை நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி பிடிச்சிருக்கோம், அவங்க ஃப்யூச்சரை சொன்னதுனால தான் நடந்துச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு எங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இங்கே இருக்க எல்லாத்துக்குமே அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கே எதுவும் புரியலை. ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு உன்னை ரீஹேப் சென்டருக்கு அனுப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம், நீ கிளம்புன்னு சொன்னதுமே அங்கேயுமே அந்த ஆளுங்க வந்துடுறாங்க. யாரை கேட்டு நீ முடிவு பண்ணுவேன், எனக்கு அல்ட் ஆகிட்டேன், எனக்கு வந்து டிசிஷன் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் எங்கே இருக்கணும்னு, நான் அப்படிலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அப்போ போலீஸுமே ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு பயமாயிருது, போலீஸ்க்கு எதாச்சும் வேலை பண்ணால் இவனத்துக்கு உள்ளே போட்டுருவாங்க இல்லையா. சரி ஓகே நீ வந்து அங்கெல்லாம் போக வேணாம், பட் அப்பா வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, அதுக்காச்சும் நீ வா அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுமே சரி போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு காரில் போய் உட்காந்துக்கிறா. அப்போ அவங்க பிரதர் நீ எதுக்காக ஜின் ஃபேமிலியை எவ்வளோ தூரத்துக்கே ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஏன்னா இந்த ஃபேமிலி என்னைக்காச்சும் எனக்கு பாசத்தை காமிச்சிருக்கீங்களா, என்னை கூட்டிகிட்டு போய் சின்ன வயசுலேயே அங்கே ஒரு வில்லேஜ் சைடில் விட்டுட்டீங்க, என்னை வந்து பார்க்குறதுக்குமே ஆள் வர கிடையாது, பட் இன்னொருத்தையும் அடாப்ட் பண்ணி வச்சுட்டு அவளை வந்து கொஞ்சிட்டு இருந்தீங்க, எப்படி இந்த ஃபேமிலி மேலே எனக்கு லவ் வரும், அவளுக்கு எனக்கும் ஒரே டேட்டில் தான் பர்த்டே, பட் அவளோட பர்த்டே வந்துட்டு இவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணுறீங்க, என்னை யாராச்சும் கண்டுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அதை கேட்டுட்டு ஷென்னுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஒரு மக்கள் அசிங்கமாக இருக்குது. அங்கே வீட்டில் பார்த்தா அங்கே லீவ் வந்து டாப்பில் வந்து பாஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சர்டிஃபிகேட் எல்லாமே காமிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போனதுமே அவங்க அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு இதுக்காக நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, நிறைய சென்டருக்கு அனுப்ப சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்பா இப்போ அவள் அடால்ட் ஆகிட்டா, இப்போ நம்ம வந்து அவள் விருப்பம் இல்லாமல் அங்கே அனுப்ப முடியாது அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நீங்கள் வந்துட்டு விடுங்க, எதுக்காக இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு பையன் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகி வந்திருக்கான், ஸோ நம்ம அதை வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகே நீ ரூமுக்கு போன்னு சொல்லும் போது நான் எங்கே போகிறேன், நான் இங்கேவே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் அங்கே உட்காந்ததுமே அப்போ அந்த லீவ் வந்து ஐ திங்க் வந்து சிஸ்டர் வந்து என்னோட செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறா போட கூட சேர்ந்துன்னு சொல்கிறான். திரும்பவுமே நீ
வில்லேஜில் தான் இருக்க தகுதி, இங்கெல்லாம் இருக்க தகுதி கிடையாதுன்னு சொல்லி அவளை இன்சல்ட் பண்ணதும், பரவாயில்லையேப்பா வீட்டில் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, ஆனால் வெளியே வந்து நீ எப்படியெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அவள் பேச்சை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே வந்துட்டு இவளெல்லாம் எதுக்காக ஜெயிலில் இருந்து கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதும், அப்பா அவள் இந்த தப்புமே பண்ணலை, அவள் வந்து போலீஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்றத ஷென் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு இன்னுமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் உங்கள் பையன் வந்துட்டு எவ்வளோ இன்னசென்ட்டாக நடிச்சிட்டு இருக்கானோ அந்த லெவலுக்கு பெரிய வந்துட்டு ஃப்ராடு பையன், உள்ளே வந்துட்டு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான், வெளியே பார்த்தா பொறிக்கையோட வேலை பண்ணிட்டு இருக்கான். நேற்று நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ரவுடி கேங்கோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இவனுமே ஆட்டம் போட்டுட்டு இருந்தான், அந்த லெவலுக்கு ஒர்ஸ்டான இவன் சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் வந்து அந்த டயத்தில் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன், என் மேலே பொய்யா பழிய போறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவங்க அம்மாவுமே இவ பொய் சொல்கிறான், அவன் ஸ்டடி தான் பண்ணிட்டு இருந்தான்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் பாவம் எவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு டாக்கை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டில் வளர்த்துட்டு இருந்தீங்க, அதை காணோன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கீங்களே, அந்த டாக்கை வந்துட்டு அடித்து கொலை பண்ணதே இவன் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகி போயிட்டு இந்த விஷயம் எப்படி இவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பார்க்குறான். ரெண்டாவது இவன் டாப்லலாம் ஒன்றும் ஜெயிக்க கிடையாது, அவங்க சீனியருக்கு காசை கொடுத்து இவன் ஃபஸ்ட்டாக மார்க்கை போட வச்சுருக்கான், எல்லாமே ஃப்ராடு தான் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸுமே இருக்குது, உங்கள் பையன் சரியான ஒன்றா நம்பர் குடியார பையன் சொல்லிட்டு அவள் பேசுகிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு பயங்கரமாக கோவமாயிட்டு ஹீரோயின் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே ஷென்னுக்கு அவனோட பிஹேவியரை பார்த்துட்டு ரொம்பவே டவுட் ஆகிடுது, ஏன்னா ஆள் வந்து ரொம்ப பயப்படுறானே, ஒருவேளை இவ சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே டவுட் ஆகிட்டு இருக்கு. எதை பற்றியுமே வந்துட்டு அங்கே கவலையே இல்லை நம்ம ஹீரோயினுக்கு, யார் என்ன சொன்னாலுமே அவள் பயப்படுற மாதிரி இல்லை, நான் எதுவுமே பண்ணலை, நான் உன்னை ஒரு வழி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இப்போ கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க, அவங்களே வந்துட்டு உன்னை பற்றி விசாரிக்கட்டும் அப்படின்ற சொல்லும்போது 3 எண்ணுக்குள்ளேயுமே எங்கள் போலீஸுமே வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாமே இங்கே கிடச்சிருக்கு, அவன் வந்து ஏகப்பட்ட வந்து ஃப்ராடு வேலை பண்ணி தான் இப்படி காசை கொடுத்து நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்திருக்கான், அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ரெண்டாவது பேஸ்மெண்ட்டில் ஏகப்பட்ட கஞ்சா எல்லாமே வச்சுருக்கானான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு கண்டிப்பாக அப்படிலாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அந்த டாக்கை வந்துட்டு கொலை பண்ணது அப்படின்றத சொன்னதும் உடனே அவங்க அம்மா அந்த டாக் வந்து அவன் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக தான் கொண்டு போனது, அதில் தான் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு போய் பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஷென்மே உனக்கு வந்து அனிமல்ஸ் தேவைப்படுதுன்னா உன் படிப்புக்காக நான் எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் சரியான முட்டா பையன் குடும்பமாக இருக்கும் போலயே, ஏதாச்சும் யாராச்சும் ஒருத்தவங்க என்னத்தையாச்சும் சொன்னாங்கன்னா உடனே வந்துட்டு நம்பிடுறானுங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பேஸ்மெண்ட்டை வந்து செக் பண்ணுங்க, அப்போ தானே உண்மை தெரியும்னு சொன்னதும் அங்கே போலீஸ் எல்லாருமே கூட சேர்ந்து அங்கே பேஸ்மெண்ட்டை செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கீழே போய் இங்கே செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக வந்து ட்ரக் பாக்ஸாக வச்சுருக்கான். ஸோ அதை பார்த்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப நோஸ் ஆகி போயிடுது, ஐயோ நான் இதெல்லாம் பண்ணவே கிடையாது, என் மேலே யாரோ பழி போட பார்க்குறாங்கன்னு சொன்னதும் சும்மா இந்த பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நீ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ண போனதுமே அவங்க உடனே வந்து ப்ளீஸ் நீ வந்துட்டு உன் பிரதரை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க ஷென்ட்டை. பட் அவனால் என்ன பண்ண முடியும், எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவனையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனதுமே அங்கே அந்த டாக் வந்து நின்றுட்டுருக்கு. அதோட ஆத்மாட்ட நம்ம ஹீரோயின் உன்னோட பழி நான் வாங்கிட்டேன், நீ இப்போ வந்து சாந்தமடையின்னு சொல்லிடுறா. அப்போ அவங்க நான் வந்து உன்னோட ஸ்டெப் மதர்ன்ற வாஸ்தான் நீ என் பையனை வந்துட்டு இப்படி பழி வாங்கிக்கிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே நான் என்ன தப்பு பண்ணேன், உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ ரொம்பவே அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போனதுமே அவங்க அப்பா அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு நான் உன்னை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேமா அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. பிறகு ஷென் நீ எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அவன் ஒரு ஸ்டூடெண்ட், அவனோட லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிரும், கொஞ்சமாச்சு நீ அவனோட லைஃப்பை பற்றி ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு பார்த்தியா, எதுக்காக ஃபேமிலி இவ்வளோ தூரத்துக்கு நீ ஹேட் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு இவ்வளோலாம் பேசுவீங்களா, என்னோட லைஃப்பை பற்றி யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா, என்னை மேலே வந்து பழியை போட்டு அது கூட திருட்டு பழியை போட்டு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே நடராத்திரியை தள்ளி விட்டீங்களே, நானுமே சின்ன பொண்ணு தான், என் வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆகும்னு யாருக்கும் தெரியலையா, என் ஃப்யூச்சர் என்னாகும்னு சொல்லிட்டு யோசிச்சிங்களா, நான் ஏன் இந்த குடும்பத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், இந்த குடும்பம் என்னை வந்து எப்பயுமே ஹேட் தான் பண்ணிகிட்ருக்கு, ஸோ நான் பதிலுக்கு ஹேட்டை கொடுத்துட்ருக்கேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஜின் ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம்லாம் வந்துடாத, நீ எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு சொன்னதும் உன் குடும்பத்தில் வந்து இருக்கணும்னு எனக்கு என்ன ஆசை இருக்குது, எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது, இந்த வீட்டுக்குமே நான் வர்றதுக்கு விருப்பமே எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் நீங்கள் வாட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க பிரதரவே அவள் ஜெயிலில் தூக்கி போட்டாலாம் அப்படின்றத சொன்னதுமே உண்மையிலேயே அவள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணு தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்பன்னு பார்த்தா அவனுக்கு திடீர்னு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு, அவன் மேலே அந்த பிளாக் மேஜிக் எல்லாமே அட்டாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் உனக்கு எப்போ முடியாமல் போதோ நீ எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னா இல்லையா, உடனே அங்கே கால் பண்ண சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பி வந்து அவனுக்கு அங்கே திரும்ப தன்னோட மேஜிக் சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவனை காப்பாற்றிடுறா. பட் உனக்கு முழுசாலாம் குணமாக கிடையாது, ஜஸ்ட் இப்போ தான் டெம்பரவரியாக வந்து
காப்பாற்றிருக்கேன் உனக்கு. பட் வந்துட்டு இதெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சொன்னதும், சரி ஓகே நீ வந்துட்டு கண்டுபிடி, நான் உனக்கு எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும், பட் அதுக்கு கொஞ்சம் சார்ஜ் அதிகமாகுமேன்னு சொன்னதும், எவ்வளோ காசு வேணுமோ கேளு, நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். ஸோ வந்துட்டு அவங்க 2 பேருமே கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போனாங்க, ஒரு பர்சன் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப சுற்றி அங்கே வந்து பிளாக் மேஜிக்காக வந்துட்டு இருக்குது. ஸோ ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா, அந்த ஆள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு. அவனை வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி கூட்டிகிட்டு போனதுமே, நீ எதுக்காக எனக்கு வந்து இப்படிலாம் பிளாக் மேஜிக் பண்ணேன்னு சொன்னதும், நான் எதுவுமே பண்ணலையே, நீங்கள் என்ன என் மேலே இப்படிலாம் பழிய போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ பண்ண எல்லா விஷயமே தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லைன்னு சாதனை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அவனோட மேலே அங்கே சக்தி யூஸ் பண்ணதுமே அவனோட உருவமே வந்து கண் எல்லாமே மாறி போயிடுது. ஆமாம் நான் தான் பண்ணேன், உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் இவ்வளோ நாளாக வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கோம். பட் எங்கள் அப்பாவே நீங்கள் வந்துட்டு தப்பு பண்ணாருன்னு ஜெயிலில் போட்டீங்க, ஏன் நிலைமையை பார்த்தீங்களா, எந்த மாதிரி ஆக்கிட்டீங்க, இதை பழி வாங்குறதுக்காக தான் நான் பண்ணேன், இதுக்கப்புறமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே அவன் உளறிடுறான். அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்பாவே இப்போ என்ன எல்லா உண்மையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, என்னையுமே ஜெயிலில் போட போகிறீங்களான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவனை அங்கே வந்து மயக்கமாக்கி அவனை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறா. என்ன பனிஷ் பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ அவட்ட அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் சொல்ல வேணாம், எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, இன்னும் 2 டேஸில் ஒரு ஆக்ஷன் பார்ட்டி நடக்க போகுது, அதுக்கு மட்டும் என்ன நீ கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த சேலர்கிட்ட மீட் பண்ண போகிறா. யாருமே வாங்காத மாதிரி ஒரு இடம் இருக்கணும், அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அங்கே தேடி லிஸ்ட்டை பார்க்கும்போது அங்கே ஒரு இடம் கிடச்சிருது. பட் அது ரொம்பவே வந்து பேய் எல்லாமே இருக்கிற வீடு, அங்கே ஏகப்பட்ட பேர் டெத்தாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருமே வாங்க வர மாட்டாங்க. உங்களுக்கு என்ன அது ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இருக்கிறது பரவாயில்ல, எனக்கு அப்படி பிளேஸ் ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கிக்கிறேன்னு அவள் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்குமே ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. எப்படியோ அதை சேல்ஸ் பண்ணிட்டாரு. அவள் உடனே அங்கே பேமெண்ட் பண்ணிடுறா. பிறகு அவள் அந்த வீட்டுக்கு நைட் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக அங்கே போனால் வீடே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அவங்க கேண்டில் எல்லாமே ஏற்றி வச்சா அது எல்லாமே அமுந்து போயிடுது. வீட்டில் திறந்து பார்த்தா தண்ணி வர மாட்டுது, லைட் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரியா ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. பார்த்தாங்க படுக்க போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு பேய் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, எவ்வளோ தெரியும் தான் என்னோட வீட்டில் இருப்பேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடி அங்கே வெளுத்து வச்சா. டக்குன்னு பார்த்தாங்க வந்துட்டு எல்லாருமே கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. என்னென்னு பார்த்தாங்க ஷூட்டிங் தான் நடந்துட்டுருக்கு. அங்கே மாஸ்க் போட்டு ஆக்ட் பண்ணது அவளோட செகண்ட் பிரதர் தான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, எங்கே போனாலும் வந்து தொலைஞ்சி என் உயிரை ஏன் போட்டு வாங்கிட்டு இருக்க, என்னை இப்போ ஆக்ட் பண்ணுற இடத்துல இப்படி அடித்து மூஞ்சி இந்த மாதிரி ஆக்கிட்டு நான் எப்படி வந்து ஆக்டிங் பண்ண முடியும், நீ இப்போ பண்ணதுக்கு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அந்த டைரக்டருமே இப்படி ஷூட்டிங்கை வந்து கெடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு திட்டாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின், என்னோட ப்ராப்பர்ட்டியில் யாரை கேட்டு நீங்கள் வந்து இங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையோட வீட்டை விட்டு வெளியே போயிருங்கன்னு சொன்னதும் அவங்க பிரதர் வருஷம்லாம் இப்படியே வந்து உனக்கு போய் பேசுகிறது தான் வேலையான்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் வாங்கினேன், இங்கே பாரு பேர் என்னோடதுல இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அந்த பத்திரத்தை கூட ஒழுங்காக படித்து பார்க்காம அங்கே கிழிச்சு எரிஞ்சிட்டு, இதே போய் பேசுகிற வேலை தான், திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி ப்ராப்பர்ட்டியை வந்து திருடுற லெவலுக்கு நீ ஆயிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஹீரோயினை கீழ்த்தரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், அவங்க வந்து இப்போ உங்க வந்து பனிஷ் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து அந்த பேப்பரில் வந்து சீல் வச்சு இவளோட பேர் இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ கடவுளை இதை கிழிச்சு போட்டீங்க, உண்மையிலே இது இவங்களோட ப்ராப்பர்ட்டி தான், போலீஸ் வந்தால் நம்மளை தான் உள்ளத்துக்கு போடுவாங்கன்னு சொன்னதும் அந்த டைரக்டருக்கு ரொம்பவே பயமாகி போயிடுது. உடனே அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய், உன் சிஸ்டர் தானே எப்படியாச்சும் பேசி வந்து சமாதானப்படுத்துப்பா, நாளைக்கு நியூஸ் ஹெட்லைனில் வந்துச்சுன்னு வச்சுக்கோமே நம்ம மான மரியாதை கெட்டு போயிடும், எல்லாருமே நம்மளை ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் அவனுமே டைரக்டர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுறதுக்கு போகிறான். அப்பாவே மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா, நீ வந்து என்னோட ஸ்டெப் சிஸ்டர், ஸோ அதனால் என்னை பழி வாங்கணும்னு இந்த மாதிரி என்னை போட்டு அடித்து அசிங்கப்படுத்தினியா, நீ எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சிடுறேன்னு சொன்னதும், என்னது நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணுமா, என்னோட பிளேஸில் வந்து நீ வந்து இங்கே ஆட்டம் போட்டுட்டு யாரை கேட்டு நீங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை விட்டுட்டு நான் வேற உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு பேசிகிட்டு இருக்க. ரெண்டாவது நீ வந்து என்னோட ஸ்டெப் பிரதர் தான், நான் வந்து ஒரிஜினல் உன் சிஸ்டர் கிடையாது, உன்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்குது, உங்கள் அம்மா வந்து காசுக்காக தானே எங்கள் அப்பாவை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமானது, வெக்கம் இல்லாமல் அடுத்தவங்க காசுக்காக கல்யாணம் முடிச்ச பொம்பளையோட பையன்தானே நீன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணதுமே 2 பேத்துக்கு பயங்கர சண்டை வந்துடுது. அவங்க டைரக்டர் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் போதே அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்ததும் அப்பாவே அங்கே போய் நின்றுட்டு இப்படி எல்லாருமே சேர்ந்து என்னோட பிளேஸில் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டால் என்னவே அடிக்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறா. ஸோ வந்துட்டு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே இழுத்துட்டு போனாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா இந்த நியூஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து பயங்கரமாக பெருசாகி போயிடுது. அங்கே வீட்டில் வந்து அவங்க அம்மா பார்த்தா, என் பையன் இன்னுமே வந்து போலீஸ்
போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். 3 நாளாகி போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த லீயை பற்றி தான் அங்கே இப்படி வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுட்டாங்கன்ற விஷயமே தெரிஞ்சதுமே அதை பார்த்துட்டு வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே ஷென் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து பெர்மிஷன் வாங்காமல் வேறவங்க இடத்துல போய் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்படி பிரச்சனையாக இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். அவன் மூஞ்ச பார்த்ததுமே அவனுக்கே ஷாக்காகி போயிடுது. ஏன்னா அடித்து கண்ணு மூஞ்சி எல்லாமே வந்து காயமாயி மூஞ்சி வீங்க போயிருக்கு. பார்த்துட்டு அவன் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன அடிச்சான்னு சொன்னோன்னா என் மான மரியாதை கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு அவன் எதுவும் சொல்ல மாட்டான். பட் டைரக்டர் இவரோட நிலைமைக்கு காரணமே உங்கள் சிஸ்டர் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன இவன் இப்படி இல்லாமல் பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்க்குறான். அவனுமே நடந்து எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு இருக்கான். பட் இவன் ஃபேக்காக தானே சொல்லுவான். அதே மாதிரியே வந்துட்டு அவன் ஸ்டைலில் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கான். பிறகு இவன் லீயை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பிரதர் என்னால் இதுக்கப்புறமே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க முடியாது, ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஷென் நீ கண்டிப்பாக வந்துட்டு உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது, நீ எவ்வளோ பெரிய வந்து திருட்டு வேலை பண்ணியிருக்க, கஞ்சா அடிச்சிருக்க, இந்த மாதிரி வந்து பண்ணேன்னா உன் வாழ்க்கையில் எப்படி உருப்பிடுவ, கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு உன்னை சேஃப்டியாக பார்த்துக்குவோம், உன்னை சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்ப போகிறோம், அங்கே போய் நீ வந்துட்டு நல்லா திருந்திவான்னு சொன்னதுமே ப்ளீஸ் என்னை அப்படிலாம் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறான். பட் அவன் இங்கே டிசைட் பண்ணிடுறான் இவனை இப்படியே வெளியே கொண்டு வந்தேன்னா இன்னுமே இவன் உருப்படாமல் போயிடுவான்னு சொல்லிட்டு. பிறகு இந்த லில்லிக்கு ரொம்பவே இங்கே உட முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. குடும்பமே சேர்ந்து அப்படியே வந்து தவிச்சிட்ருக்காங்க. அங்கே ஷென்மே வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். ரொம்பவே வந்துட்டு அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க பிரதருமே அங்கே டாக்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் போல். இதுக்கெல்லாம் காரணமே அந்த லின் தான். அவன் என்றைக்கு வீட்டுக்கு வந்தாலோ வீடே விளங்காமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ப்ளீஸ் பிரதர் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த லில்லி அவளோட ட்ராமா அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் குடும்பமே உருப்படாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து உருப்படாமல் தான் போகும். மற்றவங்க மேலே எப்படி வந்துட்டு இப்படிலாம் பழி போட்டுட்ருக்கீங்க. ரெண்டாவது நீ எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்க, ஸோ உண்மையை பேசணும், இப்படி போய் பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறதா உன்னோட வேலைன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த லில்லி உங்களுக்கு வந்துட்டு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா நான் வந்து வீட்டை விட்டு கூட போயிடுறேன் சிஸ்டர், நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதுமே அப்படியா வீட்டை விட்டு போறியா, உடனே போயேன், ஏன் இங்கே இருந்து தொல்லை பண்ணுறேன்னு சொன்னதும் உடனே எங்கள் ஷென்னை ஹக் பண்ணிவிட்டு பிரதர் என்னால் வந்துட்டு நீங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே இப்படிலாம் ட்ராமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உன்னை யாராச்சும் போக சொன்னாங்களா, நீ ஏன் இப்படி வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஃபேமிலியோடு சேர்ந்து நம்ம ஹீரோயினை தான் அங்கே ரொம்பவே மட்டம் தட்டி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த லில்லிக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவளுக்கு இதுங்க பேசுகிறதெல்லாம் பற்றி எதுவுமே கவலை கிடையாது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அவங்க நாளைக்கு வந்து பெரிய பார்ட்டி வச்சுருக்காரு, உங்கள் பொண்ணு தான் அவரோட உயிரை காப்பாற்றிருக்காங்க, உங்கள் எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக வந்துட்டு லில்லி இப்படிப்பட்ட பொண்ணு தான் சொன்னதுமே நான் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்துட்டு சாதாரணம் தான், பட் எனக்கு இவ்வளோ பெரிய ரிவார்டு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே வந்துட்டு ஃப்ராட் அங்கே பேசிகிட்டு இருக்கோமே ஃபேமிலியோட சேர்ந்து அங்கே வந்துட்டு நீ எங்களோட லக்கி ஸ்டார்மான்னு சொல்லிட்டு அங்கே புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் போங்க போங்க பார்ட்டியில் நாளைக்கு உங்கள் மானம் கப்பல் ஏற போகுது, ஏன்னா காப்பாற்றினது நான் தானே அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு பார்த்தா உண்மையிலே ஒரு பிரைடல் மாதிரி அங்கே வந்துட்டு மேக்கப் போட்டு அங்கே ஃபேமிலியோடு சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்ததுமே எல்லாருமே லில்லி வந்துட்டு எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு அவங்க ரொம்ப அப்படியே வந்து ஷையாகி வெக்கமாயிட்டுருக்கு. எப்படி வந்துட்டு அசிங்க இல்லாமல் போய் சொல்லிட்டுருக்குன்னு தெரியல. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே உள்ளே வந்துட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் போட்டுட்டு அவள் பாட்டு உள்ளே வந்ததுமே ஏன் இந்த பொண்ணு வில்லேஜ்லேருந்து வந்தவ தானே, இவதுக்காக இங்கே வந்துட்டுருக்கா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா எப்படி வந்துட்டு ட்ரெஸ் பண்ணணுன்றது கூட தெரியலையான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்காங்க. உடனே அவங்க ஃபேமிலி எல்லாருமே இவேதுக்காக இங்கே வந்து தொலைஞ்சான்னு சொல்லிட்டு பேசும்போது வேமா இந்த லில்லி போய் சிஸ்டர் தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, இந்த பார்ட்டி வந்து எனக்காக அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, ஸோ உங்களை பார்த்தா அவர் ரொம்ப கோவப்படுவாருன்னு சொன்னதும் அப்படியா நீ யாரோட உயிரமாக காப்பாற்றினது நான் தானே, அவர் எனக்காக இந்த பார்ட்டி வச்சுருக்காரு, கொஞ்ச நேரத்தில் உண்மை சாயம் வெளுக்க போகுது, இப்போ என்னத்தை சொல்லி நீங்கள் வந்துட்டு போய் சொல்லி வந்து அசிங்கப்பட போகிற அப்படின்ற சொன்னதும் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுனதுமே ஹீரோயின் அடிச்சங்க கீழே தள்ளிடுறா. உடனே திரும்ப அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் வந்துட்டு என்ன ஏதாச்சும் பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள், என் குடும்பத்தை நான் வந்துட்டு உங்கள் முன்னாடி அசிங்கப்பட விட மாட்டேன், தயவு செஞ்சு எல்லாரும் முன்னாடி இப்படி குடும்பத்தை கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறா. உண்மை வெளியே வரட்டும்னு சொல்லிட்டு பேசாமல் அமைதியாகிடுறா. அங்கே பார்த்தா அந்த ஆக்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபஸ்ட் அங்கே வந்துட்டு சில பொருள் எல்லாமே ஏலத்துக்கு வந்ததுமே பிரதர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்துட்டு ஏலம் எடுக்க சொல்கிறா. ஹீரோயினுக்குமே அது பிடிச்சிருக்கு. பட் அவள் ஏலத்தை கூட அங்கே எடுக்க விட மாட்டாங்க. பிறகு பார்த்தா அங்கே ஒரு டிராயிங் வருது. அதை பார்த்ததுமே ஹீரோயின் கன்ஃபார்மாக இதை நான் வாங்கியே ஆகணும், இது என்னோட அம்மாவோடதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுதுமே எனக்குமே ஆன்ட்டிக்கு ரொம்பவே உறவு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, எனக்கு அது வேணும் ப்ளீஸ் எனக்காக வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுமே
அப்பாங்க அந்த ஷென் கோவமாயிட்டு, நீ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இதில் காசு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு இதை வாங்குறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து அங்கே வந்து பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இவளுக்காக அங்கே போட்டி போட்டு அங்கே வந்துட்டு காசு கட்ட ஆரம்பிச்சு அங்கே ரெட் கலர் லைட்டே ஏற்றுற லெவலுக்கு ஆயிடுது. இதுக்கப்புறமே யார் வந்து காசு பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இந்த டைம் இல்லை 100 மில்லியன் பெட்டை கட்டிடுறா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு, பட் அவ்வளோ காசே கிடையாது, நீங்கள் கார்டை வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுமே இல்லை இல்லை அவங்ககிட்ட அமௌண்ட் இருக்குன்னு சொன்னதுமே இப்போ எங்கே போய் இவன் வந்துட்டு திருடிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த டாக்டரை பார்த்து அவன் நடு ஃபிங்கரை காமிச்சிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாக போயிடுது. ஐ திங்க் வந்து கண்டிப்பாக இவன் திருடிட்டு தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஷென்னுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே இரிட்டேட் ஆகிட்டு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இந்த காசு எங்கேருந்து உனக்கு வந்துச்சுன்னு சொன்னதுமே இந்த காசு என்னோடது தான், எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு இப்படிலாம் கேட்டால் நீ உண்மையை சொல்ல மாட்டா, அப்போ உன்னை பனிஷ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் சாட்டை எடுத்து அடிக்க போகிறப்ப கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோங்க அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன வந்து வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அது என்னோட காசு, நான் தான் அவளுக்காக வந்து கிஃப்டாக கொடுத்தது, அவள் தான் என்னோட உயிரை காப்பாற்றினான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாரும் ஷாக்காகி போயிடுறாங்க. அப்போ அந்த லில்லி என் சிஸ்டர் சரியான ஒரு ஃப்ராடு, உங்களை போய் சொல்லி ஏமாத்திருப்பா அப்படின்றத சொல்லும்போது அவங்க பிரதர்ஸுமே அதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. லில்லி தான் ரொம்ப நல்ல பொண்ணு, இவ கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னுமே முட்டாள் மாதிரி பேசினதுமே உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லவா, ஹாஸ்பிட்டலில் குழந்தைய மாற்றி வைக்க சொன்னதே உங்களோட ஸ்டெப் மதர் தான், இதுதான் கூட பிறந்த சிஸ்டர், பட் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் என்னமோ அவ கூட சேர்ந்து பிறந்த மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா, எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவள் தான் அடாப்டட் கேர்ள்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பெரிய ஷாக் ஆகி போயிடுது. அங்கே உண்மை எல்லாமே வெளியே வந்ததுமே அந்த லில்லியுமே பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இவ தான் இப்போ வரைக்கும் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கான்னு. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின்ட்டு அங்கே வந்து சாரி கேட்குறாங்க. எங்கள் சிஸ்டர்னு தெரியாமல் நாங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டோன்னு, உங்களை மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, உங்கள் கூட எனக்கு என்னைக்கு உறவு இருந்துச்சு இதுக்கப்புறம் இல்லாமல் போக போகுது, தயவு செஞ்சு இதுக்கப்புறம்லாம் நீங்கள் வந்து பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயின் போயிடுறா. நம்ம ஹீரோ நீ எங்கே போயிட்டுருக்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்ற செட்டு கேட்குறான். உனக்கு நான் 10 மில்லியன் காசு வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், பேசாமல் நீ என் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற செட்டு இங்கே கேட்டதுமே நல்ல ஆஃபராக தான் இருக்குது, அப்படின்னா இதை பற்றி யோசிக்கலாமே அப்படின்ற செட்டு அவங்க வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்ருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.